இவ்ளோ டேஸ்டியா சாப்பிட்டு வெயிட்ட வந்து குறைக்க முடியுமானா கண்டிப்பா வந்து முடியுங்க. அதுதான் நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சுரக்காய் வச்சு கூட்டு மாதிரி பண்ண போறோம். அதுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் குக்கர்ல. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சுரக்காவும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதில் வந்து வெறும் மிளகாய் தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்து உப்பு சேர்த்து குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இது பண்ணுவோம்ல, பூண்டு எல்லாம் தட்டி போட்டு தான் வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து பண்ணேன். சோம்பு வந்து பொரிய விடுறது, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலயும் வந்து வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிற வேண்டியதா. ஆயில் கம்மியா யூஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் அந்த தால் பண்ணோம்ல சுரக்காய் போட்ட கூட்டுக்கு அதுக்கு ஒரு தாளிப்பு வந்து பூண்டு எல்லாம் தட்டி போட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டு அப்புறமா பருப்பு வந்து கொத்தமல்லி தலை எல்லாம் தூவிட்டு அப்படியே நான் கேப்பக்கூழோட இன்னைக்கு வந்து வச்சு சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கும். நைட்டு சப்பாத்திக்கும் இந்த கூட்டு பொரியலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.